ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷீலா காலி ஹோம் பேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மிக்ஸ்டு ஃப்ரூட் கஸ்டர்ட் தான். இது வந்து குழந்தைங்களுக்கு இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வீட்டில் இருந்தா எல்லாரும் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குற குழந்தைங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான நல்ல ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அட்டகாசமான ஒரு டெசர்ட் தான் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்னைக்கு கம்மியான குவான்டிட்டி ஒரு 1/2 லிட்டர் திக்கான பால் வச்சு எப்படி செய்யுதுன்னு தான் காட்ட போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டு தேவைக்கு போல் பால் வந்து அதிகமாக சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு 1/2 லிட்டர் திக்கான பாலை ஒரு பாத்திரத்துல ஊத்தி நல்லா காய்ச்சிக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதும் அடுப்பை சிம் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது கொஞ்சம் சுண்டி நல்லா வரட்டும். இது பாருங்க, இந்த அளவுக்கு சுண்டி வந்துருச்சு. இதுல வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் இந்த மாதிரி கடையில வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த பவுடரை வந்து 2 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒரு பவுல்ல. இது கூடவே நம்ம கொதிச்சிட்டு இருக்குது இல்லையா பால், அதுல இருந்து இந்த கரண்டிக்கு ஒரு 3 கரண்டி பால் எடுத்து நம்ம இந்த கஸ்டர்ட் பவுடர்ல நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இது கொஞ்சம் கூட கெட்டியா இல்லாம நல்லா அதை கரைச்சுக்கணும். இப்ப கரைச்சு வச்ச இந்த கஸ்டர்ட் பவுடரை கொதிச்சிட்டு இருக்க பால்ல நல்லா ஊத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டியே தட்டாத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கிண்டிட்டே இருங்க. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு இன்னும் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோம்னா நல்லா கெட்டி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து இந்த வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்க்கிறேன். ஒரு மூடி சேர்க்கிறேன். இது வந்து உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்க தாராளமா ஏலக்காய் பொடி கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது கூடவே நான் வந்து கிரீம் சேர்க்கிறேன். கடையில வந்து ஃப்ரெஷ் கிரீம், அமுல் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஃப்ரெஷ் கிரீம் கிடைக்கும். ஸோ அது வாங்கிட்டு நான் இது 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். நீங்க விருப்பப்பட்டா இந்த கிரீம் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நல்லா ஆற விடுங்க. இது நல்லா ஆறுனோடனே இதுல கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ்லாம் சேர்க்கணும். ஸோ நான் இப்போ இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து என்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருந்தோ அதெல்லாம் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இன்னைக்கு வந்து நான் கிரேப்ஸ், அப்புறம் கட் பண்ணி வச்ச பனானா, சின்ன துண்டுகளா கட் பண்ண ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம், கூடவே கட் பண்ண பாதாம், பிஸ்தா இதெல்லாம் ஒன் பை ஒன்னா நல்லா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு குறைஞ்ச அளவுக்கு ஒரு 1 ஹவராவது நீங்க வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க உங்ககிட்ட பப்பாளி பழம், மாம்பழம், ஸ்ட்ராபெரி, கிவி இப்படி எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் தாராளமா அதெல்லாம் சேர்த்து செய்யலாம். எல்லாமே ஹெல்த்தியானது. அண்ட் எது சேர்த்தாலும் ஃப்ளேவர் வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கிட்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஒரு அட்டகாசமான சம்மர் டெசர்ட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.